வணக்கம். நான் தான் சௌமியா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில நெறைய ரெசிபீஸ் இருக்கு. சிம்பிளா அதே மாதிரி நல்லா புரோட்டீன் ரிச்சா இருக்கிற மாரி தான் இன்னைக்கு விளாக்ல கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னே எனக்கு தெரியவே இல்ல. அண்ட் காலையில வாக்கிங்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபோன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால, என்னால ப்ராப்பரா வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியல. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அண்ட் காலையில எழுந்து தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்னோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா, செம்ம அழகா வரும். சப்போஸ் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா, அது நல்லா வராது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நீங்களும் டேஸ்ட்டாக பார்த்து பார்த்து சமைப்பீங்க. ஏதோ ஒரு டென்ஷனில் பதட்டத்தில் இருக்கும்போது, ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு நமக்கு நினச்ச மாதிரி வராது. இதுவே நம்ம வந்து தனியாக இருக்கோம், ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அப்போ அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான். கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்களை வந்து நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா அது சூப்பராக உங்களுக்கு வரும். இன்றைக்கி காலையில் நான் ஏதோ ஒரு டென்ஷன்லேயோ பதட்டத்துலேயோ தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் 11:00 தான் சாப்பிடுவேன். அதனால் என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற டைம் வந்து நான் 11:00 அது ரெகுலராக ஒரு ஹேபிட்டாக ஆகிடுச்சு. அதனால் காலையில் இருக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா தண்ணி தான் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக ஏதாவது ஒரு சேலஞ்ச் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவாச்சும் ஓரளவுக்கு சொதப்புனாலும் ஓரளவுக்கு நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணுன்ற தாட் வரும். அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலான்றதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது. ஸ்ப்ரவுட்ஸை வச்சுட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம். அதனால நான் அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு வேக விட போகிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா பழுத்ததுனால எல்லோவாக இருக்குது. அண்ட் வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாமே நீங்கள் இதிலே போட்டு நம்ம வந்து ஒரு 10 விசில் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மத்து வச்சு கடையெல்லாம் தேவையில்லை. அண்ட் பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா வேகாது, விசில் மட்டும் உங்களுக்கு கடகடன்னு வந்துடும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு ஒரு 5 விசில்லேருந்து ஒரு 6 விசில் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பருப்பு வந்து ரெடி ஆகிடும். அது கடைசியாக நம்ம இது கூட கொஞ்சம் கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கான லஞ்ச் வேலை இந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன். அண்ட் சைட் பை சைடு ஓட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலான்றதுனால நான் ஓட்ஸும் அது கூட வந்து 2 எக் ஒயிட் எடுத்துக்கணும். அதனால் அதையும் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ரொட்டீனாக தான் வந்து ஒரு 3 to 4 days வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் நம்ம சீட் அடித்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த சீட்லேருந்து வெளியே வர மைண்ட் செட் இருந்தால் மட்டும் சீட் அடிங்க. இல்லைனா கண்டிப்பாக சீட் அடிக்கவே அடிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் தானே 3 நாள் தானே அப்படின்னு போகும்போது அது 1 week ஆகிடும், 1 month ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நானும் கூட கொஞ்சம் அப்படியே மைண்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அப்படியே போயிட்டேன்னா அந்த ட்ராக்கே மறந்தே போயிடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய ரொட்டீன்குள்ளே வரணுன்ற மைண்ட் செட் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடுவேன். அண்ட் நல்லா பருப்பு வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து உருவி வச்சுருக்கேன். உருவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையை வந்து நம்ம அந்த பருப்பில் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீரைக்கு கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ப்ரோட்டீனுக்கு பருப்பும் வந்து நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரவுட்ஸை வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உங்களோட மைண்டும் செம்ம ஃபில்லிங்காக ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்றது வந்து அங்கே விஷயமே கிடையாது, எவ்வளோ சாப்பிட்றோன்றது தான் விஷயம். அதுக்காக வந்து நான் ஒரு 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்லாமா, இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு கர்ட் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. என்ன சாப்பிட்றோன்றதும் முக்கியம், எவ்வளோ சாப்பிட்றோன்றதும் முக்கியம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் 2 எக்கும் அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போடாத
ஓட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் அன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து என்றைக்கு எடுத்தேனே எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு வந்து கீரை செஞ்சுருந்தேன்ல, ஸோ ரைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து மில்லட்டில் செஞ்ச சேமியா எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து நான் சோளத்தில் செஞ்ச சேமியா தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இதில் கண்டிப்பாக வந்து மைதா இருக்கும், மைதா இல்லாமலாம் இருக்காது. ஆனால் மற்ற வேர்ஷனுக்கு பார்க்கும்போது ஸோ இது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலே அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. அதனால தான் ரைஸுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறேன். என்னால் ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கப்னா ஒரு கப் மேலே போகக்கூடாதுன்னா அது ஒத்துக்காது. அதனால தான் நான் வந்து ரைஸை ஃபுல்லாக கட் பண்ணிடுறது. அண்ட் இந்த கீரை பருப்பு நல்லா வந்து வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளிப்பேன். ஸோ அதுதான் வந்து கீரைக்கு மீன் குழம்புக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அது போடுங்க, இல்லைனா கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து கீரையில் ஊற்றிடுங்க. ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மில்லட் வந்து பார்த்திங்கன்னா மில்லட் ரைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு கப்புனா அதில் அரை கப்பு தான் உங்களால் சாப்பிட முடியும். ஸோ ரைஸை அவாய்ட் பண்ணவே முடியாதுன்றவங்க கண்டிப்பாக ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதுக்காக போயிடுங்க. சப்பாத்தி, கோதுமை தோசை, இல்லை கோதுமை உப்புமா, ஸோ அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். என்னால் ரைஸை வந்து கட் பண்ணவே முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே போடக்கூடாதுனாலே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் வரும். அதனால தான் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து மில்லட் சேமியா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, தண்ணி, அவ்வளோதான். ஆயிலோ இல்லை எதுவுமே வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே கீரையை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் கூட கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. ஸோ நானும் அப்பாவும் தான் போயிருந்தோம். அண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படின்றதால ஆக்சுவலாக இது தன்யாவோட பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த விலாக். எஸ், இப்போ தான் ரைட் ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நேரு ஸ்ட்ரீட் போனீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ரைட் சைடில் மார்க்கெட் தாண்டினதுக்கப்புறம் நிறையா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அங்கேயே நீங்கள் வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு பலூன் கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இங்கே கிடைக்கும். நேரு ஸ்ட்ரீட்டில் வந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா திங்ஸுமே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தான் நான் வந்து இந்த பலூன் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலையில் போடுறது அண்ட் அதுக்கப்புறம் அந்த பலூனை நாட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாமே இங்கே தான் வாங்கினேன். ஸோ நானும் அப்பா தான் போயிருந்தோம். ஸோ தன்னியோட அப்பா இங்கே இல்லை, வெளியே இருந்தாங்கன்றதால நாங்கள் மட்டும்தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடையிலே எல்லாமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதாவது மல்லாட்டை கேக், பீனட் பர்பி இருக்குல்ல, அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு பென்சில், க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் தனியாக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாமே மெட்ராஸ் பேப்பர் மார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கலர் பவுடர் என்கிட்ட நிறையா இருக்குது. இருந்தாலும் அதை பார்த்ததுக்கப்புறம் என்னால் வாங்காமல் இருக்கவே முடியல. ஒரு 300 ருபீஸ்க்கு அங்கே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு சில விஷயங்களில் அடிக்டாக இருப்போம்ல, அந்த மாதிரி இதில் எவ்வளோ இருந்தாலும் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் அதை வாங்கி வச்சுட்டேன். அண்ட் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்ததுமே அந்த ஹோம்ஒர்க்கை முடித்து எடுத்து வச்சா தான் தூக்கமே வரும். அண்ட் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே நான் வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து கொஞ்சமாக கேரட் அண்ட் குக்கும்பர் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. ஸோ கலோரிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 900 பிலோ தான் இருக்கும், அதுக்கு மேலாம் இருக்காது. நீங்கள் கலோரிஸை வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபுட்டை வந்து ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கலோரிஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் அண்ட் வேறு ஒரு விலாகில் உங்களை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறையா வெளியெலாம் போயிருந்தேன். அந்த விலாக் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.